அளவுக்கு நசீபை வழங்கி இருக்கிறான். மட்டுமல்லாது நம்ம சாதாரணமா பேசிக்கிற புழக்க வார்த்தையில சொல்லணும்னா வழுதூர் மண் பாக்கியம் பொருந்திய மண். ஏன்னா பாக்கியம் பொருந்திய மண்ணு தான் நல்லவர்களை உள்ள இழுக்கும், நல்லவர்களை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த அடிப்படையில ஏராளமான இமாம்கள், ஏராளமான ஆலிம் பெருமக்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். நடமாடும் வலியுல்லா என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கும் எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அப்படியே விடாமல் ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களினுடைய தரஜாவை மென்மேலும் உயர்த்த வேண்டும். பள்ளி திறப்பு விழாவில் வந்தாங்க, நம்மளும் அதை வீடியோலலாம் பார்த்தோம். பள்ளி திறப்பு விழாவில் ஹஜ்ரத் பெருந்தகை அவங்களும் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி பெரும் பெரும் ஆலிம்களை அழைத்து உபதேசம் செய்வது வழுதூரிலே வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்திலே, தமிழகம் மட்டுமல்லாது உரை நிகழ்த்த ஏராளமான நபர்களை கவர்ந்தவர்கள். அதுபோன்று பேசுகின்ற வார்த்தைகள், விஷயங்கள் வெறுமனே பேசுவதோடு மட்டுமல்லாது எதிர்க்க கேட்கிறவங்களுடைய மனசுல பதியணும் என்ற நன்னோக்கத்திலே பல நபர்கள் பேசுவார்கள். அதுல வருகை தந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களும் உண்டு. ஒன்று, ஏனென்றால் மார்க்கத்திற்காகவே பெரும் பெரும் பதவிகள் எல்லாம் சர்வசாதாரணமா எல்லாருமே தூக்கி எறிய மாட்டாங்க. ஆனா மார்க்கத்திற்காக செய்திகளையும் காது தாழ்த்தி கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் அது மிக பெரும் ஒரு ரூஹானியத்தாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி வந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இமாம்கள், உலமாக்கள் வந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீது ரெண்டு நிலவரமாக அமையும். மாஷா அல்லாஹ், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில ஆண்களுக்கு எவ்வளவு பங்களிப்பும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குதோ அதே போல ஒரு சமுதாயத்தினுடைய உருவாக்கத்துல, ஒரு ஊரினுடைய உருவாக்கத்துல, ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கத்துல ஆண்களுக்கும் எப்படி கடமைகள் இருக்கோ அதே எங்களுக்கு கேட்குதாமா? குழந்தைங்க வந்தாங்களே, இப்ப அவங்க கூட சொன்னாங்க. கேக்குதாமா? அல்ஹம்துலில்லாஹ். கைர் அல்ஹம்துலில்லாஹ். கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துல ஆண்களுக்கு எவ்வளவு பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குதோ அதை விட அதிகமாக ஒரு சமுதாய முன்னேற்றத்துல பெண்களுக்கான பொறுப்புகளும் வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், நாம இந்த ஊரை, அதனால ஒரு பெண் சமூகம், இஸ்லாமிய குடும்பவியல் கட்டமைப்புல, இஸ்லாமிய சமூக மேம்பாட்டுல உங்களுடைய பொறுப்புகள் என்ன, நீங்க என்ன செய்யணும், உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு விளங்கி அதை உங்க வீடுகள்ல, உங்க குழந்தைகள்கிட்ட, உங்களுடைய வீடுகளுடைய ஆண்களுக்கு அதை நீங்க புரிய வைத்து செயல்படும் போது மாஷா அல்லாஹ் ஒரு பலமான வலுவான சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும். நான் உங்களிடத்துல இன்னைக்கு ஒரு 6 பொறுப்புகளை பத்தி நான் சொல்ல போறேன்.
இந்த 6 பொறுப்புகளையும் நீங்க விளங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் உங்களுடைய வீடுகள்ல பெரும்பெரும் உலமாக்களை, பெரும்பெரும் ஆளுமைகளை, கல்வியாளர்களை, பெரும்பெரும் சிந்தனையாளர்களை அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக அல்லாஹ் உங்களுடைய குடும்பங்களை உருவாக்குறது காரணமாக இருக்கும். முதலாவதாக உங்களுடைய முதல் கடமை உங்களை அல்லாஹோடு இணைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு பெண் ஒரு குடும்பத்துல அல்லாஹுடைய இணைப்பு, குர்ஆனுடைய தொடர்பு, ஈமானிய அந்த தொடர்போடு ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்ட மாட்டான். எல்லா நிலையிலும் உங்களுடைய தனி மனித வாழ்க்கை, உங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில, உங்களுக்கும் தொழுகைக்கும் மத்தியில உங்க ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுது உங்களுடைய ஈமானை நீங்க வலுப்படுத்திக் கொள்றீங்களோ, டெவலப் பண்ணி கொள்றீங்களோ, உங்க வீடுகளுடைய ஆண்கள் உங்களை நேசிப்பாங்க, உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, உங்க குழந்தைகள் உங்கள் மீது கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. தயவு செய்து தாய்மார்கள் முதலாவதாக உங்களுடைய ஈமானிய வலுவை அதிகப்படுத்துக. ஈமானிய வலு என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? ஈமான் அப்படிங்கிறது யாராலும் விளங்கப்படுத்தலாம் முடியாது. ஈமானுங்கிறது நம்மளால உணரத்தான் முடியும். இப்ப எங்க வீடுகள்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா எல்லாம் எழுத படிக்க தெரியாது. எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா தஹஜ்ஜத்துடைய தொழுகையில ஒவ்வொரு நிலையிலும் தொழுத பிறகு எங்க வீட்டுல உள்ள ஆண்களை எழுப்பி விடுவாங்க, குழந்தைகளை எழுப்பி வச்சு அவங்களுக்கு என்ன தெரியுமோ குர்ஆன்ல இருந்து அதை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தொடர்பு, அந்த அல்லாஹுடைய இணைப்பு தான் ஒரு சமூக கட்டமைப்பினுடைய முதல் பகுதி. அதை நம்முடைய குடும்பங்கள்ல கொண்டு வர்றோமா? வீட்டில் உள்ள பெண்கள் அல்லாஹுடைய, குர்ஆனுடைய, நபியினுடைய முஹப்பத்துடைய அந்த நிலை ஏற்பட வீடுகள்ல அல்லாஹுடைய நிச்சயமாக அருள், நம்முடைய குழந்தைகள் நோய் நொடி இல்லாத குழந்தைகளாக, பெரும் தலைவர்களாக, சிந்தனைவாதிகளாக உருவாக்கப்படுவாங்க. இப்ப அதனால முதலாவதாக உங்களுடைய ஈமானை வலுவாக மாற்றுங்க. அல்லாமா துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம், உலகத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்காலர். சமீபத்துல தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க, வஃபாத்தானாங்க. பெரிய ஒரு அறிவாளி. அவர் ஒரு பயான்ல பேசும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு உலகத்துல துல்ஃபிகார் இவ்வளவு ஹஜ் தொழுகைக்கு பிறகு எங்களுடைய குழந்தைகள், வீட்டுல நாங்க 7 குழந்தைகள், 7 குழந்தைகளுடைய பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அப்ப நான் எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்க அம்மா தஹஜ்ஜுல துவா செய்யும் போது வேகமா எழுந்திருச்சு போய் எங்க அம்மா மடியில படுத்துப்பேன். அந்த 4 மணிக்கு அம்மா மடியில படுப்பேன். எங்க அம்மா வலது கையால என் தலையை தடவி கொடுத்துட்டு இடது கையால அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள், யா அல்லாஹ் அவனுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, யா அல்லாஹ் துல்ஃபிகார் இந்த மகனை கொண்டு ஷரியத்தை, உன் மார்க்கத்தை, இந்த குர்ஆனை உலகம் முழுக்க எடுத்து போகக்கூடிய வலிமையான ஈமானுடைய நபராக உருவாக்கி கொடு அப்படின்னு கேட்ட துவா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு அம்மாவுடைய துவா நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. பெற்றோர்களுடைய துவாக்களுக்கு எந்த விதமான பேரிகேட்ஸும் கிடையாது. ஒரு அத்தாவும் அம்மாவும் குழந்தைகளுக்காக பேர் சொல்லி துவா செய்யறாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் கபூல் செய்யறான், பொருந்தி கொள்றான். அதனால தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய ஈமானை வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்க ஈமானிய வலுதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி. உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு தான் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு தான் உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு. நம்ம குழந்தைங்க நம்ம மௌத்தான பிறகு நம்மளை நேசிக்க கூடியவர்களாக, இல்ல நம்ம வயதான பிறகு நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக, நாம் இறந்து போன பிறகு நமக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை அந்த குழந்தைகளை துவாவுடைய, அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக துவா கேட்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நம்ம இருக்கணும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும், என் சமூகம் நல்லா இருக்கணும்னா முதலாவதாக நாம நல்லவர்களாக இருக்கணும். நாம அல்லாஹுடைய தொடர்பை, குர்ஆனுடைய தொடர்பை, நபியினுடைய முஹப்பத்தை நம்ம ஏற்படுத்திட்டா எல்லா விதமான முசீபத்துகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் இப்படி எல்லாத்துலயும் பாதுகாப்பு அடைய முடியும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல ஏதாவது பெரிய நோய் நொடிகள் வருதுன்னா முதல் காரணம் அந்த குடும்பத்துல ஈமானிய பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈமானிய பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் யாருன்னா அந்த வீட்டினுடைய பெண்கள் தான். தயவு செய்து பெண்கள் உங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈமானை எப்படி வலுப்படுத்துறது, ஈமானை எப்படி மேம்படுத்துறது, ஈமானை எப்படி நம்ம டெவலப் பண்றதுன்னா, ஈமானை வலுப்படுத்தணும்னா முதலாவதாக உங்க தொழுகையில கவனமாக இருங்க. தாய்மார்கள் உங்க தொழுகைகளை ஒருபோதும் விட்டுறாதீங்க.
நீங்க வீடுகள்ல முசல்லாவை விரித்து அல்லாட்ட கையேந்ததான் உங்க வீடுகள்ல பரக்கத்து உண்டாகும், உங்க வீடுகள்ல அமைதி உண்டாகும், உங்க வீடுகள்ல நல்ல அழகான வாழ்க்கை முறை உண்டாகும், குழந்தைகள் நல்லவர்களாக சிறப்பானவர்களாக சீரானவர்களாக உருவாகுவாங்க. நம்ம சரியில்லாம என் புள்ள சரியில்லை, என் புள்ளைய திருத்த முடியல அப்படின்னு சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தாய்மார்கள் முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய தொழுகையில கவனமாக இருங்க. ரெண்டாவது, டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. தாய்மார்கள் டெய்லி குர்ஆன் வீட்டுல காலையில ஒரு 10 நிமிடங்கள், ஈவினிங் ஒரு 10 நிமிடங்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. கணவருக்கு முன்னாடி, குழந்தைகளுக்கு முன்னாடி, வீட்டில் உள்ள நபர்களுக்கு முன்னாடி குர்ஆனை எடுத்து நீங்க படிக்க படிக்க உங்க மீது உண்டான மதிப்பும் அன்பும் மரியாதையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோமோ அப்ப இந்த உலகம் நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோமோ இந்த உலகம் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ இந்த உலகம் நமக்கு கண்ணியம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை விளங்கிக்கணும். நான் சொல்றது என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான். உங்களுடைய ஆண்கள் வெளிநாடுகள்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ஆழமா நீங்க யோசிக்கணும். எவ்வளவு கஷ்டம், ₹1 சம்பாதிக்கிறது பெரிய கடினம். சும்மா எல்லாம் இங்க எதுவும் கிடைக்காது. அப்ப அந்த கஷ்டப்படக்கூடிய ஆண்கள் உங்களை நம்பி குடும்பத்தை, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா நாம அந்த குழந்தைகளை எப்படி கேர் பண்றோம், எப்படி வளர்க்கிறோம், எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால தயவு செய்து உங்க மீத ஒரு மரியாதை வரணும். உங்களை பார்த்து குழந்தைய கண்ணியமா பார்க்கணும். உங்கள் கணவன், உங்களுடைய அத்தா, உங்களுடைய சகோதர சகோதரிகள், வீட்டுல உள்ள மாமனார் மாமியார் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களாக மாறணும். குர்ஆனுடைய தொடர்புகள் உங்களுக்கு வேணும். டெய்லி 10 நிமிடங்கள், 1/4 மணி நேரம் குர்ஆனை எடுத்து ஓதிட்டு பிள்ளைங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. பிள்ளைங்க உங்க மீது மரியாதை செலுத்துவாங்க. உங்க பேச்சுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தொடர்புடைய வார்த்தைகள். அது இல்லாம நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்து, எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணி, எவ்வளவுதான் என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டி கத்தி கூப்பாடு போட்டாலும் பிள்ளைங்களை திருத்த முடியாது. முதல்ல நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஈமானிய தொடர்பு அதிகரிக்கும் போது அந்த பெண்களை பார்க்கும் போதே நமக்கு ஒரு விதமான கண்ணியம் ஏற்படும். அதனால தாய்மார்கள் ரெண்டாவது உங்க ஈமான வலுப்படுத்தணும்னா குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. டெய்லி குழந்தைகளுக்கு முன்பதாக 10 நிமிடங்கள், 1/4 மணி நேரம் குர்ஆன் ஷரீஃபை ஓதி பாருங்க, எடுத்து படிச்சு பாருங்க. பிள்ளைங்க உங்களை பார்க்கிற மாதிரி, பிள்ளைங்க உங்களை கவனிக்கிற மாதிரி தொழுகிறது, ஓதுறது, இது அல்லாஹ்வுக்காக செய்யறோம். ஆனா பிள்ளைங்க நம்மளை பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்க they are not listening your words, they are observing you. குழந்தைகள் எப்பயுமே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, நம்மள தான் கவனிப்பாங்க. நாம எப்படி இருக்கிறோம், நாம எப்படி பேசுறோம், கணவர்கிட்ட எப்படி பேசுறோம், மாமியார்ட்ட எப்படி பேசுறோம், மாமனார்ட்ட எப்படி நடந்துக்கிறோம், உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத குழந்தைங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய இணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய விட்டு கொடுத்தல், நம்முடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சி, அடுத்த தலைமுறையினுடைய பாதுகாப்பு. அதனால ரெண்டாவது உங்க ஈமான வலுப்படுத்தணும்னா குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ரெண்டாவது உங்களுடைய ஈமானை ஸ்ட்ராங் செய்யணும், அதை டெவலப் பண்ணணும்னா காலை மாலை திக்ருகள் செய்யுங்க. காலை மாலை திக்ருகள், தனிமையில 10 நிமிடங்கள் உட்காருங்க, அல்லாஹ்வை புகழுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்காதீங்க. அழகும் அறிவும் பொருளாதாரமும் நிச்சயமாக நம்ம கூட பயணிக்க போறதில்லை. ஒரு நாள் நம்ம இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். நம்முடைய கைகள் சுருங்கும், நம்முடைய கன்னங்கள் சுருங்கும், நம்முடைய முடிகள் நரைக்கும், கால்கள் தடுமாறும், முட்டிகள் வலிக்கும், எல்லாத்துக்கும் வயசாகும், எல்லாரும் வயதாகி போவோம். வாழ்க்கையில இளமைகள், இங்க இருக்கக்கூடிய செல்வம், இங்க இருக்கக்கூடிய அறிவு எதுவும் நிரந்தரம் அல்ல. இப்ப நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துல மூழ்கி போக கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பரக்கத்துக்கு, செல்வத்துக்கு, அறிவுக்கு, இப்ப ஹாஜியார் பேச சொன்னாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வழுதூர் வெறுமன ஓலை குடிசைகளை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அழகான வீடுகள், அழகான மஸ்ஜிதுகள், இது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை பாதுகாக்கணுமா இல்லையா? இதை மேம்படுத்தணுமா இல்லையா? இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை இதை விட சிறப்பான குழந்தைகளாக உருவாக்கணுமா இல்லையா? இதை யார் செய்வா? ஆண்களால் செய்ய முடியுமா? ஒருபோதும் செய்ய முடியாது. அல்லாஹு தாலா ஒரு குடும்ப கட்டமைப்ப, ஒரு சமூக கட்டமைப்ப, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பெண்களுடைய மடிகள்ல தான் வச்சிருக்கிறான். அந்த பெண்களுடைய நாங்க எப்படி அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கிறோமோ அதனுடைய விளைவுதான் நம்முடைய வருங்கால சந்ததிகள். அதனால தயவு செய்து காலை மாலை திக்ருகள் செய்யுங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹுக்கு பிறகு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போனாங்க. ஜைனப் ரலியல்லாஹு,
அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுக்கு பிறகு தொழுதுட்டு பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய மனைவி முஸல்லால உட்கார்ந்து இருந்தாங்க. நபி கேட்டாங்க, மனைவி அவர்களே, எவ்வளவு நேரம் இந்த முஸல்லால உட்கார்ந்து இருக்கீங்க? யா ரசூலல்லாஹ், நான் சுபுஹுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியா? எனக்கு பெரிய சந்தோஷம். இதை விட சிறந்த அமலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா? இந்த துவாவை நீங்க செய்யுங்க. நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் நன்மை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்குது? பாங்கு சொன்ன உடனே தன் கணவர்கிட்ட, என்னங்க பாங்கு சொல்லிட்டாங்க தொழுகைக்கு போங்க, சொல்லக்கூடிய மனைவிதான் சுவர்க்கத்துக்கு கணவரை கொண்டு போக முடியும். ஒரு பெண் நினைத்தால் 4 ஆண்களை சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகலாம். ஒரு பெண் நினைத்தால் 4 ஆண்களை நரகத்துக்கும் கூட்டிட்டு போகலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வலிமை பெண் சமூகத்துக்கு இருக்குது. அதனால தாய்மார்கள், சகோதரிகள், இரவு நேரங்கள் காலை சுபுஹுக்கு பிறகு இல்ல மகரிபுக்கு பிறகு அசருக்கு பிறகு 10 நிமிடங்கள் தனிமையில உட்காருங்க. உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க. அல்லாஹ்வை புகழுங்க. எப்ப பார்த்தாலும் உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய பேச்சுக்கள்ல மூழ்கி போகாதீங்க. என்ன நடக்கும்னா உள்ளமெல்லாம் அழுத்தமாகும். அல்லாஹ்கிட்ட இணைப்பை ஏற்படுத்தணும். அல்லாஹ்வுடைய இணைப்பு ஏற்பட நமக்கு அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. நிறைய குழப்பங்கள், ஓவர் திங்கிங், சிறு வயதிலேயே நோயாளிகளாக மாறுறாங்க. பிரஷர், சுகர் எல்லாம் சிறு 40-42 வயசுல எல்லாம் பெண்களுக்கு வந்துருது. தயவு செய்து தாய்மார்கள் உங்களுடைய தொடர்புகளை அல்லாஹ்வோடு சரி செய்யுங்க. உங்க ஈமானை வலுப்படுத்துங்க. உங்க ஈமானை வலுப்படுத்தணும்னா 3வது நீங்க செய்ய வேண்டியது காலை மாலை 10 நிமிடங்கள் திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை புகழுங்க. நீங்க புகழ்ந்து பாருங்க, உங்க கணவர் உங்களை நேசிப்பார், உங்க குழந்தைகள் உங்களை நேசிக்கும், வீட்டுல உள்ளவங்க உங்களை நேசிப்பாங்க, உங்களை பார்த்தா ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கு கண்ணியம் அதிகமாகும், உங்களுடைய முகப்பொழிவு அதிகமாகும், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மதிப்பு மிக்கதாக மாறும். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய உண்மைகள். இத பெண்கள் விளங்கிக்கணும். பெண்கள் இதை விளங்கணும். நாடகம் பார்க்கும் போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாடகம் பார்க்கிறோமா? 10 நிமிடங்கள் நம்மளால திக்ர் செய்ய முடியல. ரொம்ப நேரம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றோம். தயவு செய்து நான் இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்றேன், உங்க பெண் குழந்தைகளை சோசியல் மீடியாவில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம நினைப்பதை விட மோசமான உலகத்தின் நோக்கி அவங்க நகர்த்தி கொண்டு போகுது. நம்ம நினைப்பதை விட, குறிப்பாக ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் சோசியல் மீடியால அதிகமா ஈடுபடுறாங்க, அதிகமா பாக்குறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு ஒரு பெண்கள் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல 7 மணி நேரம் சோசியல் மீடியா பாக்குறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. 7 hours. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? மென்டலி, பிசிக்கலி, சோசியலி எல்லாத்திலையும் சமூகம் பாதிப்பை ஏற்படுத்தும். தாய்மார்கள் சொல்லிக் கொடுங்க. அடக்குமுறையின் மூலமாக இல்ல, அன்பாக, ஆதரவாக, பாசமாக அந்த குழந்தைகளுக்கு புரிய வைங்க. தாய்மார்கள் இது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆண்களால் இதை உருவாக்க முடியாது. ஆண்கள் உலகத்தை சொல்லி கொடுக்கலாம், ஆண்கள் சம்பாரிச்சு கொடுக்கலாம், ஆண்கள் தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஒரு பெண்ணை, ஒரு ஆணை, ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அது பெண் சகோதரிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. பெண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம அப்படி உருவாக்குறோமா? என் புள்ள எப்படி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. உங்க பெண் குழந்தை எப்படி இருக்குது? அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மஹ்ஷருடைய தினத்துல உலகத்துல எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் உலகத்துல வாழ்ந்துடலாம். மஹ்ஷருடைய தினத்துல வரும்போது ஒரு தாய் தகப்பனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கறது, உன் குழந்தையை எப்படி வளர்த்த, உன் குழந்தைய நீ எப்படி உருவாக்குன, உன் குழந்தை என்ன நிலையில இன்னைக்கு இருக்குது அப்படிங்கறத நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். அதனால தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய ஈமானை வலுப்படுத்துங்க. உங்க ஈமான் சரியாக குடும்பங்கள் சரியாகும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நாம மாறாம உலகத்துல எதையுமே மாத்த முடியாது. நான் மாறினாதான் என் பிள்ளைய மாத்த முடியும், நான் மாறினாதான் என் வீட்டுக்கார மாத்த முடியும், நான் மாறினாதான் என் ஊரை மாத்த முடியும், நான் மாறினாதான் இந்த சமுதாயத்தை மாத்த முடியும். நான் மாறாம எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறது ஒருபோது எதுவுமே மாறாது. Everybody wants to change the world, but nobody wants to change us. எல்லாரும் எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறோம், ஆனா நம்ம மாத்திக்க மாட்டேங்கிறோம். நம்மள மாத்தாம உலகத்துல எதுவுமே மாறாது, எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. உங்க பிள்ளைங்க கூட உங்க பேச்ச கேட்காது, கேட்க மாட்டாங்க. நீங்க என்னதான் கோடி கோடியா சொத்து வாங்கி கொடுத்தாலும்,
எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில கூடி படிக்க வச்சாலும் அந்த குழந்தைக்கு ஈமான கொடுக்கல, ஒழுக்கத்தை கொடுக்கல, அன்பை கொடுக்கல, அந்த குழந்தைக்கு அகலாக்க நீ நம்ம கொடுக்கலன்னு சொன்னா அந்த குழந்தை அதே வாயில சொல்லும், நீ என்ன எனக்கு பண்ணுன்னு தான் கேட்கும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நீ என்ன எனக்கு பண்ணிட்ட. எத்தனையோ குடும்பங்கள் கீழ்நிலையில் இருப்பாங்க, நம்ம அந்த குடும்பத்தை சந்தோஷமா தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், ஆனா அகலாக்க கொடுக்கல, ஒழுக்கத்தை கொடுக்கல, என்ன நடக்கும்? நான் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனேன், பெரிய ஒரு ஊர் அது. ஆக்சுவலா நான் பேர் சொல்ல விரும்பினா சொன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஹாஜியாரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருந்தோம், பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வீட்டு மாடியில இருந்து சத்தம் கேட்குது, வீட்டு மாடியில இருந்து சவுண்ட் கேட்குது. நான் கேட்டேன், என்ன ஹாஜியார் சத்தம்னு கேட்டேன். இல்ல மௌலானா, ஒண்ணு இல்ல மௌலானா அப்படின்னு சொன்னார். திரும்பி பேசணும், திரும்பி சத்தம் டேன்னு கத்துறாங்க, மேல இருந்து யாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. 2 தடவை 3 தடவை கேட்டோன்னே 4வது தடவை அவர் அழுதார். பெரிய செல்வந்தர், வீட்டுக்கு முன்னாடி பெரிய பங்களா, 9 கார் வச்சிருக்காரு, அவ்வளவு பெரிய செல்வந்தர், அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான் அவருக்கு. அழுகிறார், தேம்பி அழுதார். நான் பள்ளிவாசல்ல இருந்து சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் அழுகிறார், தேம்பி அழுகிறார். நான் கேட்டேன், ஏன் ஹாஜர் அழுகிறீங்க, என்ன உடம்பு சரியில்லை, யாருக்கும் யாரும் நோயாளியா இருக்காங்களா? இல்ல மௌலானா, என் மகன் தான் மேல கத்துறது, என் மகன் தான் டெய்லி குடி மௌலானா, டெய்லி குடி. நான் இங்க அல்லாட்ட துவா செய்யுங்க, சொன்ன வார்த்தை, அல்லாட்ட துவா செய்யுங்க, என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்கன்னு சொன்னார். என் மகன் மௌத்தா போட்டு துவா செய்யுங்கன்னார். அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமான வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. சொன்னாருன்னா, அவரை லண்டன்ல கொண்டு போய் படிக்க வச்ச மௌலானா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன், ஆனா அவனுக்கு அடிப்படை ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல, மஸ்ஜிதுகளோடு இணைத்து கொடுக்கல. என் மனைவி ஒரு மிகப்பெரிய காரணம். நான் சொல்லும் போதெல்லாம் என் மனைவி கேட்கல. என் புள்ளன்னு செல்லம் கொடுத்து இப்படி நடு ரோட்ல நிக்கிறான், இவ்வளவு கஷ்டப்படுத்துறான். இரவு நேரங்கள்ல ஷராப் குடிச்சிட்டு வந்துட்டு என்னையும் என் மனைவி அவன் அம்மாவையும் அடிச்சுட்டான், நேத்து அடிச்சு விட்டான். என்னால தாங்க முடியலன்னு அழுகிறார், தேம்பி அழுகிறார். இப்படி எத்தனையோ செல்வந்தர்களை நான் கண்கூடாக பாக்குறேன், பல ஊர்கள்ல பாக்குறோம். குடும்பங்களை தயவு செய்து திட்டமிட்டு உருவாக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒழுக்கமும் ஈமானும் தான். அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்துங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. 12 வயசுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் காதுல கேட்க மாட்டாங்க. 12 வயதுக்குள்ள அல்லாஹுடைய தொடர்பை, ஈமானிய பயத்தை, அல்லாஹுடைய பயத்தை, ஒழுக்கத்தை கொடுத்துருங்க, எப்படியாவது கொடுத்துருங்க. அது எப்படி செய்யணும் நான் பின்னாடி சொல்லுவேன். தாய்மார்கள், தயவு செய்து தாய்மார்கள் உங்களுடைய திக்ருகளை, உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. 4வது, அதிகமா துவா செய்யுங்க. நான் பெண்களுக்கு சொல்றேன், இந்த ஊர் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா பெண்களுடைய துவா ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்ட்ட உணர்வு பூர்வமாக பேசுங்க. மனிதர்கள்ட்ட புலம்புறதை விட்டுவிட்டு அல்லாஹ்ட்ட புலம்ப ஆரம்பிங்க. நிறைய பேர் நாங்க மனிதர்கள்ட்ட புலம்புறோம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, குழந்தைங்க சரியில்லைன்னு மனிதர்கள்ட்ட புலம்புறோம். அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? அல்லாஹ்ட்ட புலம்புறதே இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்கறதும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீ என்னிடத்துல கேளு நான் உனக்கு தர்றேன்னு சொல்றான். நீ என்கிட்ட கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம், அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறோம், அவனிடத்துல ஒப்படைக்க மாட்டேங்கிறோம். எத்தனை பெண்கள் தாய்மார்கள் உங்களுடைய கணவருடைய பேர் சொல்லி துவா செஞ்சிருக்கீங்க? உங்க மனசுல கை வச்சு பாருங்க. எத்தனை ஆண்கள் வந்திருக்கீங்க, எத்தனை ஆண்கள் உங்க மனைவியுடைய பேர் சொல்லி துவா செய்றீங்க, குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்றீங்க. மனைவியுடைய, குழந்தைகளுடைய பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, யா அல்லாஹ் என் மகள் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் கணவர் அப்துல்லா, கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. பெண்களுடைய துவாக்கள் வலிமையானது, பெண்களுடைய துவாக்கள் வலிமையானது. அந்த வலிமையான துவாக்களை அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த ஈமானை வலுப்படுத்துவதுதான் உங்களுடைய முதல் கடமை. உங்க ஈமான் தான் உங்க குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்பத்தினுடைய வளர்ச்சி. ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி, ஈமான் தான் நம்முடைய உருவாக்கம். ஈமானிய தொடர்பில்லாத, ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் எதுவுமே ஆற்றலாக உலகத்துல மாறாது. அது உலகத்துல அழிவத்தான் கொடுக்கும். மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் நம்ம ஊருக்கு நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல மக்களை கொடுத்திருக்கிறான். ஆனா தாய்மார்கள் இதை இழந்துடக்கூடாது. நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்னு யோசிக்கணும். தயவு செய்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்துல கேளுங்க, மூளையில கேட்காதீங்க. இஸ்லாமிய உளவியல்ல ஒரு பாடம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும், டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரும். நான் உள்ளத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுறேன்.
நீங்க உள்ளத்துல கேட்டா மட்டும்தான் உங்களால அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும், அமல்படுத்த முடியும். நீங்க உள்ளத்துல கேட்காம வெறுமன மூளைகள்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கதவை விட்டு வெளியே போனோன்னே எல்லாம் மறந்து போயிடும். அப்படி ஆயிராதீங்க. அதனால முதலாவதாக ஒரு பெண் சமூகத்தினுடைய கடமை வலிமையான ஈமான். இரண்டாவது மிக முக்கியமான கடமை உங்களுடைய வீட்டுல கணவன் மனைவி உறவு முறை, அதன் மீது ரொம்ப கவனமாக இருங்க. இன்னைக்கு 56% குடும்பங்கள்ல டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்றாங்க, பிரச்சனைகள். முதல்ல உள்ள அன்பு, முதல்லலாம் இவ்வளவு பெரிய செல்வம் இருக்காது, ஆனா அன்பு இருக்கும். இவ்வளவு பெரிய அறிவு இருக்காது, அன்பு இருக்கும். இவ்வளவு பெரிய டீவியேஷன், இவ்வளவு போன், மொபைல் போன், டெக்னாலஜி, அது எதுவுமே இருக்காது, ஆனா கணவன் மனைவியுடைய இணைப்பு பந்தங்கள் சரியாக இருக்கும். அந்த உறவு முறை ரொம்ப பலமா இருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரே கட்டில்ல படுக்கிறோம், ஒரே கட்டில்ல இந்த பக்கத்து இந்த அம்மா திரும்பி போன் பார்த்துட்டு படுத்திருக்கோம், கணவர் இந்த பக்கத்து போன் பார்த்து படுத்திருப்பார், நடுவுல புள்ள படுத்திருக்கும். ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க, 12 மணி வரையும் முழிச்சிருப்பாங்க. ஆனா இந்த அம்மா தனியா போன் பார்த்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும், இவர் யூடியூப்ல படம் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்முடைய சமூகத்துடைய நிலைகளை சொல்றேன். இப்ப இந்த சமூகத்தை எப்படி கட்டமைக்க போறீங்க? வீடுகள்ல கணவன் மனைவி உறவு முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஆணுடைய உளவியல் பெண் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் யார், எப்படிப்பட்டவங்க, ஒரு பெண் யார், எப்படிப்பட்டவங்க. குடும்பம் என்பது கட்டுப்படுதலையும் விட்டு கொடுத்தலையும் கொண்டது. ஒரு பெண் கட்டுப்படணும், ஒரு ஆண் விட்டு கொடுக்கணும். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை. சில நேரங்கள்ல ஆண் கட்டுப்படணும், பெண் விட்டு கொடுக்கணும். இஸ்லாத்துல ஆண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், பெண்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் கிடையாது. பெண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், ஆண்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், அப்படி கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. அதே போல பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அவரவர்களுடைய உரிமைகளை, அவரவர்களுடைய கடமைகளை, அவரவர்களுடைய பொறுப்புகளை விளங்கி ஒரு இன்பமான சந்தோஷமான குடும்பமும் முக்கியமானது. குடும்பத்துல அடிப்படையாக நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் மனைவி உறவு முறைகள்ல சில வாழ்க்கை முறைகளை பின்பற்றணும். ஒன்று அன்பு. ரெண்டு பேரும் அன்பாக பேசணும், சிரித்த முகமாக இருக்கணும். சிரித்த முகம் ரொம்ப முக்கியமானது. வீடுகளுக்கு ஒரு ஆண் வந்தா ஒரு பெண் தன் கணவரை சிரித்த முகமாக வரவேற்கணும். ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு மனைவியை பார்த்தா ஆண் சிரித்த முகமாக இருக்கணும். இந்த அன்பை கொண்டுதான் சமூகம், குடும்பம் கட்டமைக்கப்படும். அதிகாரத்தை கொண்டு அல்ல, வெறுமன காசு பணத்தை கொண்டு அல்ல, பெரும் அறிவை கொண்டு அல்ல. கணவரும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழவே முடியல, எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். அப்ப அன்பு ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது விட்டு கொடுத்தல். கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்கணும். வாழ்க்கையில ஒரு கணவர்கிட்ட 99 குறைகள் இருக்கலாம், ஒரே ஒரு நன்மை இருக்கும். அந்த ஒரு நன்மைக்காக அந்த மனைவி கணவரோடு சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அல்லாஹ்வை அடையணும். அதே போலதான் கணவர். பெண்ணிட்ட 99 குறைகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு நலவை, என் மனைவிட்ட இந்த நலவு இருக்குது, இந்த நலவுக்காக நான் அவங்களோட சேர்ந்து வாழ்றேன், என் மனைவிக்காக நான் துவா செய்யறேன், என் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க விரும்புறேன், அப்படிங்கிற ஒரு பந்தம் ரெண்டு பேத்துக்கு மத்தியில ஏற்படணும். அதனால இரண்டாவது ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி குடும்பங்களை சந்தோஷமாக சொர்க்கத்தினுடைய பூங்காக்களாக உருவாக்குங்க. ஒன்று அன்பாக பேசுங்க, இரண்டாவது விட்டு கொடுத்து போங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம், பழைய குறைகளை, குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா மனிதர்கள்ட்டையும் பலகீனம் இருக்கும், பலமும் இருக்கும். ஆண்டையும் இருக்கும், பெண்டையும் இருக்கும். ஒண்ணு நடந்துருச்சா அதை கடந்துட்டு போங்க. ஒரு சிறந்த குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? ஒரு சிறந்த லைஃப். கணவனும் மனைவியும் சண்டை போடுவாங்க, ரொம்ப நேரம் சண்டை போடுவாங்க. கணவர் ரொம்ப நேரம் பேசுவாரு, மனைவி ரொம்ப நேரம் பேசும், கோபம் வரும், தூக்கி போட்டு உடைப்பார், எல்லாம் நடக்கும் வீட்டுல. சில நேரங்கள்ல நடந்து முடிஞ்ச பிறகு மனைவி கணவர்கிட்ட, நான் டீ போட்டு தரட்டுமா, தலைவலிக்குதான் கேட்டா அந்த குடும்பம் சிறந்த குடும்பம். அப்படி கேட்ட மனைவிட்ட கணவர், நான் ஏதாவது உனக்கு பால் வாங்கிட்டு வரட்டுமா, வெளியே போய் வாங்கிட்டு வரட்டுமா, சண்டை போட்ட பிறகு ரெண்டு பேரும் பேசிக் கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இந்த வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் இருக்குதா? நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பெண் குழந்தை நம்ம குழந்தை மட்டும் அல்ல, அது இன்னொரு குடும்பத்தினுடைய தலைவி. ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை நம்ம கூடயே மௌத்தா போற வரை இருக்காது. அது அந்த குழந்தைக்குன்னு ஒரு குடும்பம் வரும், அந்த குழந்தைக்குன்னு ஒரு குழந்தைகள் வரும், அந்த பெண் குழந்தைகளுக்குன்னு ஒரு குடும்பம் மாட்டம், ஒரு கட்டமைப்பு வரும். அந்த குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும். 12 வயசுக்கு மேல நீ எப்படி வாழணும், நீ எப்படி பேசணும், நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி பெரியவங்களை மதிக்கணும், இப்படிங்கிறத குழந்தைகளோட உட்கார்ந்து அத்தாவும் அம்மாவும் பேசணும். லைஃப்னா என்ன,
எல்லாரும் என்னைய மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் காலேஜ் படிக்கும் போது, நான் படிச்சுட்டு இருக்கேன், மசாலா ஓதிக்கிட்டு இருக்கும் போது எங்க அத்தா என்னை கூப்பிட்டு ஒரு தடவை பேசுறாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அத்தா, எனக்கு வயசு 22 வயசு இருக்கும். அந்த வயசுல எங்க அத்தா என்னை கூப்பிட்டு சொல்றாரு, அத்தா நீ வாழ்க்கையில பெரிய லட்சியத்தோடு பயணிக்கிற, பல இடங்களுக்கு பண்ற, போகும்போது நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எங்க அத்தா வந்து 8வது தான் படிச்சிருக்கிறாங்க. சொல்றாங்க கூப்பிட்டு, இப்படித்தான் இருக்கணும் தா, சமுதாயத்துல நீ பயணிக்கும் போது சில நேரங்கள்ல பன்னிக்குட்டியும் கண்ணுக்குட்டி மாதிரி தெரியும். எங்க அத்தா சொன்ன வார்த்தை, பன்னிக்குட்டியும் கண்ணுக்குட்டி மாதிரி, ஹின்சீர் வந்து கண்ணுக்குட்டி மாதிரி தெரியும். சில நேரங்கள்ல விழுந்துடக்கூடாது எங்கேயும் போய். ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, நீ எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு அது தெரியாம தான் பல இடங்கள்ல பல பிரச்சனைகளுக்குள்ள ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் மாட்டிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். வீடுகள்ல அந்த அன்பு கொடுக்கப்படணும். வீடுகள்ல அந்த அன்பை கொடுக்கணும். ஒரு தாயும் தகப்பனும் தன் குழந்தைகள்கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும். பக்கத்துல உட்காரணும், முத்தம் கொடுக்கணும். எத்தனை பேர் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்க? முத்தம் கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு நெத்தியில முத்தம் கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கணும். இது ஒரு பந்தம். சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எந்த வீடுகள்ல வயது முதிர்ந்தோர்கள் இருந்து அவர்கள் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறார்களோ அந்த குழந்தைகளுடைய ஜீன், அந்த குழந்தைகளுடைய அறிவாற்றல் அதிகரிக்குதுன்னு சொல்றான். வயது முதிர்ந்தவர்கள், நம்முடைய டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ வந்து ரத்தத்தின் மூலமாக மட்டும் வெளியாகாது, முத்தத்தின் மூலமாகவும் வெளியாகுங்கிறான். அதை நம்ம கொடுக்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல, உடம்ப பார்த்துக்கன்னு கேட்கலன்னா, வெளியே இருந்து யாராவது ஒருத்தன் சாப்பிட்டியான்னு கேட்டா ஈர்க்கப்பட்டு போயிடுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. அன்பு வீடுகள்ல இருந்து வரணும். அந்த பாண்டிங், இதை யார் சொல்றது? பேசணும். இத அந்த பாண்டிங் நமக்கு இருக்கணும். அந்த பாண்டிங் கொடுக்கப்படணும். இன்னைக்கு கல்ச்சரலி சமூகம் பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்க பார்க்கிற மொபைல் போன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மொபைல்ல இல்ல. நீங்க பார்க்காத 100 கோடி விஷயங்கள் மொபைல் போன்ல இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதுல. அப்ப அதை அடிச்சோ திட்டியோ எல்லாம் திருத்த முடியாது. புரிய வைங்க. வாட் இஸ் லைஃப், லைஃப்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன. அப்ப அதை நம்ம வாழ்ந்து காட்டுங்கன்னு நான் சொல்றேன். ஒரு கணவன் மனைவியாக குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டுங்க. மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு மனைவி என்ன சொல்லணும்? தன் குழந்தைகளை வளர்க்கும் போது அத்தாவை பத்தி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், உங்க அத்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்க அத்தா ஃபாரின்ல இருக்காரு, உழைக்கிறாரு. ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா சும்மா இல்ல, காசு பணம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், செல்வந்தர்கள்ட்ட கேட்டா தெரியும். ஆனா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய காசு பணம் இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட, ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இரவுல முழிச்சிருக்கணும், எத்தனை பேர்கிட்ட பேசணும், யார்கிட்ட கெஞ்சணும், எல்லாம் நடக்கணும். நடந்தாதான் அந்த ப்ராஜெக்ட பண்ண முடியும். அப்ப அத்தா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு உழைக்கிறாரு, இரவு நேரங்கள்ல எவ்வளவு முழிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத அத்தாவுடைய பெருமைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பெண்களாக நம்ம மாறணும். அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உணர்வுகளை ஏற்படுத்தும். அதுதான் குழந்தைகளை அத்தாவை நேசிக்க வைக்கக்கூடியதாக மாறும். அப்படி செய்யறோமா தாய்மார்கள்? நம்ம அப்படி செய்யறோமா அப்படிங்கறத யோசிக்கணும். ஏதாவது குழந்தை தப்பு செஞ்சா உங்க அத்தா மாதிரியே நீ இருக்கிற அப்படின்ற டக்குன்னு அத்தாவுடைய குறைகளை தான் வெளிப்படுத்துறோமே தவிர அத்தாவுடைய உயர்வு என்ன, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு தியாகம் செய்யறாரு அப்படிங்கிறத ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல ஒரு தந்தை தன் குழந்தைகள்கிட்ட பேசும்போது அம்மாவை பத்தி பேசணும். நமக்காக அம்மா எவ்வளவு கேர் பண்றாங்க, நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பாத்துக்கிறாங்க, நம்முடைய துணிகளை, நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்துக்கும் அவங்க காரணமாக இருக்கிறாங்க. அம்மாட்ட கண்ணியமா நடந்துக்கணும், அம்மாட்ட அன்பாக பேசணும், அம்மாட்ட அதட்டி பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அம்மாவை நேசிக்கணும். ஒரு தாயினுடைய காலில் தான் சுவர்க்கம் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி உங்க அம்மாவுடைய வார்த்தைகள்ல தான் இருக்கு. அம்மாவுடைய வாயில விழுந்துடாத அப்படிங்கிறத, அம்மாவுடைய உயர்வை பத்தி ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கை முறை. இது இரண்டாவது, மிக முக்கியமானது. மூன்றாவது, உறவுகளை பேணி வாழுங்க. ஒரு தாயினுடைய ஒரு சகோதரிகளுடைய ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில பெண்களுடைய மூன்றாவது பொறுப்பு என்னன்னா, வீட்டுல உள்ள வயதான தாதா தாதி, நானா நன்னி, மாமியார் மாமனார், அந்த உறவுகளை தயவு செய்து பேணி வாழுங்க.
உறவுகளுடைய வாய்கள்ல விழுந்துடக்கூடாது, உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்துடக்கூடாது, உறவுகளை ஒதுக்கி நம்ம ஜெயிக்கவே முடியாது. திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. முக்கியமான ஹதீஸ், அல்லாஹு தாலா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளை எடுத்து மலக்குமார்களுக்கு மத்தியில காட்டி ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளை அல்லாஹ் பார்க்கறான். இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது மலக்குமார்கள் எடுத்து எடுத்து வைப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதனை மன்னிச்சிரு, இந்த மனிதனை மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மன்னிப்பான் அல்லாஹ். 2 பேரை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒன்று, யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, இரண்டாவது யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தயவு செய்து தாய்மார்கள் உங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க உறவுகளோடு இணைந்து வாழ முயற்சி செய்யுங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்க. நிச்சயமாக உறவுகளை பேணுவதனால் அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான். இமாம்கள் எழுதுறாங்க, பெரிய நோய்கள் வராது, திடீர் மரணங்கள் நிகழாது, ஆக்சிடென்ட் போன்ற பேராபத்துகள் ஏற்படாது, வீடுகள் தீப்பிடிச்சு எரியாது, வறுமைகள் ஏற்படாது, கொள்ளை நோய்கள் ஏற்படாது, மாணவர்கள் வருங்கால சந்ததிகள் மிக மோசமான குழந்தைகள் இல்லாத பாதிப்புகளுக்கு உள்ளாக்க மாட்டாங்க. இதெல்லாம் பல பல காரணங்கள், பல ரகசியங்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் தெரியறது இல்லை. சமீபத்தில் ராமநாதபுரத்துல இருந்து எனக்கு ஒரு அம்மா கால் பண்ணுச்சு. என்னுடைய ஒரு சின்ன பயான் ஒன்று, குடும்பங்களை பேணுவோம்னு சொல்லி உறவுகளை பேணுவோம்னு ஒரு பயானை கேட்டுட்டு அந்த அம்மா கால் பண்ணுது. இங்க இருந்தான் கால் பண்ணி, ஹஜரத்துங்க, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், நான் உங்க பயானை கேட்டேன், என் வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சுட்டணும்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ற அனைத்துமே எனக்கு நடக்குது, எனக்கு 3 குழந்தைங்க, நிறைய சொத்து சுகம் இருக்குது, நிறைய காசு பணம் எனக்கு இருக்குது, அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறான், இது அல்லாம எங்க வீட்டுக்காரோடைய சொத்துமே அதிகமா இருக்கு, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன், ஒரு பெண் குழந்தை கல்யாணமாகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, இன்னொரு பெண் குழந்தைக்கு கல்யாணம். இது நடந்தது இதே ராமநாதபுரத்திலிருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு அம்மா கால் பண்ணுது எனக்கு. 2வது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம், குழந்தை இல்லை, அந்த பெண்ணுக்கு இப்ப புற்றுநோய் இருக்குது, மார்பக புற்றுநோயின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 3வது என் பையன் 30 வயசாயிருச்சு, பொண்ணு தேடுறோம், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கு மௌலானா, அண்ணா அழுகுது, போன்ல அழுகுது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன், உங்க உறவுகளோடு எப்படி இருக்கிறீங்க? அப்ப சொன்ன அந்த மாதிரி சொன்னுச்சு, ஆமா மௌலானா, நீங்க சொன்னதுனா, நீங்க உங்க பேச்சை கேட்டுதான் நான் கால் பண்றேன், எங்க உறவுகளோடு சரியில்லைண்ணா. குறிப்பாக என்ன ஆச்சுன்னா, என் கணவருக்கு வரக்கூடிய சொத்துல என் கணவரோடு பிறந்த 3 அக்கா தங்கச்சிகளுக்கு எந்த சொத்தையுமே கொடுக்காம எல்லா சொத்தையுமே என் கணவர் மட்டுமே எடுத்துக்கொண்டாரு, அதனுடைய விளைவுகளாக இருக்குமோ நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்களுடைய அந்த 3 அக்கா தங்கச்சி, கணவரோட பிறந்த 3 அக்கா தங்கச்சிகளை கூப்பிட்டு, ரத்த சொந்தத்துல பெண் ரத்த சொந்தம் மிக முக்கியமானது. ரத்த சொந்தத்துல பெண் ரத்த சொந்தம், கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், ரொம்ப அவசியமானது. நம்ம பாதிக்கப்படுறோம்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும். சொன்ன அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வீட்டுல ஒரு உணவு விருந்து வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி, மாஷா அல்லாஹ், அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுங்க, உங்களுக்கு எது கடமையாக்க அல்லாஹ் சொத்துல கொடுத்துருக்கு அந்த சொத்தை என் கணவர்கிட்ட இருந்து வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். கடந்த 6-7 மாசம் ஆச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். அதே மாதிரி அந்த அம்மா கூப்பிட்டு எல்லாம் பண்ணுச்சு. சமீபத்தில் கால் பண்ணுச்சு, என் மகனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, கல்யாணம் வைக்க போறேன்னு சொல்லி. எப்பயுமே உறவுகளை பேணி வாழ்றதுனால அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும். அதனால வந்த தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருந்தாலும், எவ்வளவு செல்வம் கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுத்திருந்தாலும், தயவு செய்து உறவுகளை அனுசரிச்சு வாழுங்க, உறவுகளோடு இணைந்து வாழுங்க, உறவுகள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்க நம்மளை மறுத்தாலும், அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளாட்டியும், உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. சண்டை போடாதீங்க, பகைமைகளை உருவாக்காதீங்க, பிரிஞ்சு வாழ்ந்துடாதீங்க. அவங்களுக்கு தேவையானதை நேரடியா கொடுக்க முடியல, வாங்க மாட்டாங்களா, வேற யார் மூலமாவது கொடுத்து சரி பண்ணிருங்க. எப்படியாவது உறவுகளோடு அந்த பந்தங்களை சரி பண்ணிக்கங்க. இது 3வது. ஒன்று, உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய குடும்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்க. 3வது, மிக முக்கியமானது, உறவுகளை பேணிக் கொள்ளுங்க. 4வது, நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வகதிதான், குழந்தைகளை வலிமையானவர்களாக உருவாக்குங்க. குழந்தைகளை நல்லபடி உருவாக்குங்க. நம்ம தலைமுறைக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, ஆடுறது, நம்ம தியாகம் செய்யறது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பேர குழந்தைகளுக்கும் தான். அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறோம்? குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒரு கலை. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரும் கலை. பேரண்டிங் இஸ் தி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. குழந்தைகள் மொத்தம் 4 வகையா இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க 4 வகை குழந்தைகளா இருப்பாங்க. ஒன்று, நம்ம சொன்னோடனே கேட்டுக்குவாங்க, நம்ம சொன்ன உடனே கேட்பாங்க, இது ஒரு வகையான குழந்தை. 2வது குழந்தை இருக்குதே, ஒரு தடவை சொன்னா பத்தாது, 10 தடவை சொன்னாதான் கேட்பாங்க, இது 2வது வகை குழந்தை.
மூணாவது வகை குழந்தை இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குறதே கடினம். நாலாவது குழந்தை கொஞ்சம் சேட்டை பண்ணும், கொஞ்சம் அடமண்டா இருக்கும், சேட்டை பண்ணும், இது மாதிரி பண்ணும். இந்த 4 குழந்தைகள்ல ஏன் குழந்தை எந்த குழந்தைன்னு முதல்ல தாய்மார்கள் முடிவு செய்யணும். இது ஒரு உளவியல், சைக்காலஜி வந்து ஒரு முக்கியமானது. எல்லாரும் குழந்தைகளை டக்குன்னு வளர்த்துற முடியாது. குழந்தைகள் வளர்க்கறது ஒரு பயிற்சி வேணும். இந்த முன்னாடி எல்லாம் இந்த பயிற்சிகளை வயதான பாட்டிகள் சொல்லி கொடுப்பாங்க. அடம்பிடிச்சா விட்டு பக்கத்துல போக தூக்காதன்பாங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டே அப்படி கொஞ்சம் அமைதியா தான சரியா போயிடும். இந்த காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க ஊன்னு அழுதுட்டா அந்த அம்மா வேகமா தூக்கி நெஞ்சோடு அணைச்சுக்குது. அப்பா அழுகாது அழுகாது, அழுகவே விட மாட்டேங்கிறோம் குழந்தைகளை. அப்படியெல்லாம் வளர்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி. அப்ப குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? குழந்தைகளை 4 ஸ்டேஜில் வளர்க்கணும். ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசு வரைக்கும் குழந்தைகளை அது பாசிட்டிவ் ரோல் மாடல்ல வளர்க்கணும். அப்படின்னா என்னன்னா, வீடுகள்ல அந்த குழந்தைகளுக்கு நம்ம காண்பிச்சு வளர்க்கணும். வீடுகள்ல அத்தா எப்படி இருக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, தாதி எப்படி மக்கன்னா போடுறாங்க, தாதா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, இப்படின்னு குழந்தைகள்கிட்ட காட்டணும். காட்டி வளர்க்கணும். இப்ப ஜப்பான்ல எஜுகேஷன் சிஸ்டத்துல, இந்தியா உலகத்திலேயே எஜுகேஷன் பாலிசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஜப்பான், பின்லாந்து, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள். அந்த நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த எஜுகேஷன் பாலிசியை ஆய்வு செஞ்சு நான் சொல்றேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வீடுகள்ல காலங்காத்தால குப்பையை கொட்டுறது யாருன்னா குழந்தைங்க தான். குப்பைகளை போய் அந்த கார்பேஜ் வண்டி வரும்ல, கார்பேஜ் வண்டி, அந்த வண்டியில போறது குழந்தைங்க தான். எல்லாம் 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க வெளியில நிப்பாட்டிடுவாங்க, குப்பையோட நிப்பாங்க அந்த பிள்ளைங்க. அந்த கார்பேஜர் வண்டி வந்தோடனே இந்த குழந்தை ஒரு கையில குப்பை வச்சிருக்கும், ஒரு கையில பாட்டில் தண்ணி வச்சிருக்கும். அந்த கார்பேஜர் வந்தோடனே தண்ணி பாட்டில கொடுத்து குப்பையை கொடுக்கும். கொடுத்த பிறகு இவர் தூக்கிட்டு போய் அந்த கார்பேஜர் குப்பைக்குள்ள போட்டுட்டு அந்த தண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு வரும். அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. இந்த குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே கேட்கறாங்க, வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? இந்த குழந்தைகிட்ட நீ என்னவாக விரும்புற? அந்த குழந்தை சொன்னா, ஐ வாண்ட் டு பிகம் எ கார்பேஜர், நான் குப்பை வண்டி ஓட்டுறவனா மாறணும் அப்படின்னு எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. வெரி குட். அந்த குழந்தைங்களை சமூகத்தினுடைய நிலைகளை அறிய வைத்து வாழ வைக்கிறாங்க. அதனாலதான் அவன் நிறைய கண்டுபிடிக்கிறான், நிறைய சமூகத்துல மாற்றங்களை ஏற்படுத்துறான். நிறைய நாள் உலகத்திலேயே 90 வயசுக்கு மேல உள்ள அதிகமான நபர்கள் வாழக்கூடிய நாடு ஜப்பான் தான். 90 வயசு நல்லா வாழுவான், 90 வயசு வரையும். ஜப்பான்ல நீங்க இறங்கணும்னு ஏர்போர்ட்ல ஜப்பானீஸ் தெரியாதவங்க, லாங்குவேஜ் தெரியாதவங்க அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும், இமிகிரேஷன் ஃபார்ம். அதை ஃபுல் பண்ணி தர்றதுக்குன்னு 15 பேர் வயதான 90 வயசு ஆட்கள் நிற்பாங்க. அவங்களே நம்மள்ட்ட வந்து நான் ஃபுல் பண்ணி தட்டுமான்னு ஜப்பான்ல ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை கட்டமைக்கப்படுது. அப்ப குழந்தைகளை வளர்க்கும் போது முன்மாதிரியாக பெற்றோர்கள் இருக்கணும். வீடுகளில் சண்டை போடக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்ன சண்டை போடணும்னா மன ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. திட்டுறது, அசிங்கமான வார்த்தைகள், உங்க அப்பனை போலவே இருக்கிறங்கிறது, உங்க அம்மாவை போல நீ இப்படியே சொல்றது, இப்படியே சொல்லி 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 குழந்தைகளுடைய உள்ளத்துல ஒரு விதமான வெறுப்புணர்வுகளை விதைச்சிடக்கூடாது. குழந்தைகளை நேசிக்கக்கூடியவங்களாக, அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க, அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தாதா எப்படி மக்களுக்கு உதவி செய்யறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு பந்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகள் அழகானவங்க. நம்ம என்ன சொன்னால் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு சிற்பியை, கல்லை போல நம்ம எப்படி செதுக்கினாலும் அவங்க செதுக்குவாங்க. ஆனா எப்படி செதுக்குறோம் நம்ம அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால குழந்தைகளை 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள as a பாசிட்டிவ் ரோல் மாடல், வீடுகள்ல ரோல் மாடல் இல்லாம குழந்தைகளை உங்களால் உருவாக்கவே முடியாது. நீங்க அதிகாலை எழுந்து குழந்தைக்கு முன்னாடி தொழுக ஆரம்பிங்க, அந்த குழந்தைங்க உங்களை பார்த்து ரசிப்பாங்க. இப்ப நான் எங்க அம்மாவை பார்த்தா பயப்படுவேன். எதுக்கு பயப்படுவேன்னா, நான் வீட்டுக்கு ஒரே பையன் தான், ஆனா எங்க அம்மா தொழுகை, அந்த குர்ஆனுடைய தொடர்பு அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங்னஸ் எங்களுக்கு உள்ளத்துல ஒரு மரியாதை கலைந்த ஒரு பயத்தை கொடுத்துரும். அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுறதே எங்களுக்கு பயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு. காரணம் என்னன்னா தொழுகையினுடைய பலம். எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்கிற, இப்ப கேட்டாலும், இப்ப போன் பண்ணாலும் எங்க அம்மா இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். கால் பண்ணோன்னே எங்க அம்மா கேட்க, தொழுதியான்னு தான் கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. தொழுதுட்டியாத்தா, மகரிப் தொழுதுட்டியாத்தா, உனக்கு நான் துவா செஞ்சேன், எனக்கு நீ துவா செய்தா, இப்படித்தான் பேசுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஆரம்பத்துல பூமர் மாதிரி தெரியும், அன்மெச்சூரிட்டியா தெரியும். நீங்க பேச பேச அம்மாவுடைய வார்த்தைகள், தொழுக, இபாதத், ஒழுக்கம், நேர்வழி, உண்மை, பொய் சொல்லாம இருக்கணும், இப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு பெரும் மனித சமுதாயத்தை உருவாக்கும். ஆனா அம்மாக்கள் அப்படி கேட்கிறோமா? வந்திருக்கிற அம்மாக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகிட்ட, உங்க பெண் குழந்தைகிட்ட, உங்க ஆண் குழந்தைகிட்ட கால் பண்ணும் போது, அம்மா தொழுதியாமா, அம்மா ஓதுனியாமா? இப்ப நான் இன்னைக்கு இப்ப மகரிப் பிறகு என் பிள்ளைக்கு நான் இப்பயும் கால் பண்ணுவேன். கால் பண்ண நான் முதல்ல கேட்பேன், என் பொண்ணு குழந்தை கேட்பேன், வாக்கையா தொழுதுட்டியா, வாக்கையா ஓதுனேன்னு கேட்பேன். அத்தா தொழுதுட்டேன், வாக்கையா ஓதிட்டேன், என் பெண் குழந்தை சொல்லுவாங்க.
இந்த உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில். அப்ப 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரைக்கும் அது பாசிட்டிவ் ரோல் மாடல்ல குழந்தைகளை வளர்க்கணும். ரெண்டாவது 7 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் குழந்தைகளை வளர்க்கும் போது அஸ் எ மாஸ்டரா வளர்க்கணும், கண்காணிப்பாளரா இருக்கணும். ஒரு அம்மா ஒரு அத்தா குடும்பத்துல கண்காணிப்பாளரா இருக்கணும். பிள்ளையோட ஃப்ரெண்ட் யாரு தெரியணும், நண்பர்கள் யாரு, டீச்சர் யாரு, மதரசா உஸ்தாத் யாரு, பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், உடுமலைப்பேட்டைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல மாணவர்களுக்காக ஒரு கவுன்சிலிங், எல்லாம் 10th 11th 12th காலேஜ் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு கவுன்சிலிங் நடந்துச்சு. கவுன்சிலிங் முடிந்த பிறகு ஒரு பெற்றோர் என்கிட்ட வந்தார். வந்து என்கிட்ட பக்கத்துல உட்காந்து, மௌலானா இது என் மகன், இந்த மகன் என்ன தெரியல ஒரு 6 மாசமா அமைதியாவே இருக்கான், பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னார். என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அமைதியாவே இருக்கான் பார்த்தாலும். நான் அவனை கூப்பிட்டு விசாரிச்சேன், நீ என்ன பண்ற, உன் நண்பர்கள் தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து அந்த கஞ்சா சாப்பிட்றான்னு தெரிஞ்சு போச்சு. வெறும் 9வது படிக்கிறான் ஆஜியா, 9th படிக்கிறான் அந்த பையன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, தெரிஞ்சு போச்சு எனக்கு. எங்கடா வச்சிருக்கிறேன்னு கேட்டேன். என் பேக்ல தான் வச்சிருக்கிறேங்கிறான், ஸ்கூல் பேக்ல. எடுத்துட்டு வந்தா அவன் டாமெண்ட்ரி பாக்ஸ் திறக்கிறான், ஒரு பேனா மாதிரி இருக்கான் ஆஜியா, ஒரு பேனா, சின்ன பேனா. இதுவான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். எப்படா பண்ணா, எடுத்து இப்படி ஆட்டிட்டு கையில சொருகிக்கிறான், அமைக்கிறான். இவ்வளவுதான். ஏன்னா எனக்கு அமைதியாயிருவேன், எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க அத்தா அழுகையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அழுதார், தேம்பி அழுகிறார். பிள்ளைங்களை கவனிங்க, கண்காணிங்க. குழந்தைங்க என்ன செய்யறான்னு பெற்றோர்கள் பார்க்கணும். தாயும் பார்க்கறதில்ல, தந்தையும் பார்க்கறதில்ல. இந்த பக்கத்து ராமநாதபுரம் எல்லாரும் மேக்சிமம் 37-50% ஆண்கள் நீங்க ஃபாரினுக்கு போயிடுறீங்க. உங்க பிள்ளைங்கள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, அங்க இருந்து போன் பண்ண யாவது குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகள்கிட்ட பேசுனியா, குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்தியா, நீங்க போன்லயாவது குழந்தைகள்கிட்ட பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க, உன் இலக்கு என்ன, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ லைஃப்ல எப்படி முன்னேறணும், ஒரு வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இப்படிங்கிறத ஒரு தந்தை போன்லயாவது பேசுங்க. அம்மாக்கள் தயவு செய்து குழந்தைகளை கண்காணிங்க. குழந்தைங்க யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, போன்ல என்ன பாக்குறாங்க. தனி ரூம்கள் கொடுக்காதீங்க. தனி ரூம் கொடுத்தா கதவு போடாதீங்க, வெறும் திரையை மட்டும் போடுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாத்துங்க. போன்ல என்ன பாக்குறான்னு தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனைன்னு வந்த பிறகுதான் இப்படி ஆயிருச்சா, என் புள்ள அப்படி இருக்க மாட்டான் நம்ம நினைக்கிறோம். இப்ப யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா உங்க குழந்தைகள் இல்ல. இன்னைக்கு உங்க குழந்தைகள் உலகத்தினுடைய இன்பங்கள்ல டெக்னாலஜிக்குள்ள மூழ்கிட்டாங்க. அவன் என்ன பாக்குறான், யார்கிட்ட பேசுறான், என்ன பண்றான் மொபைல் போன்ல, உலகத்துல உள்ள எல்லா பலாய் முசீபத்துக்கும் அதுக்குள்ள இருக்கு. இப்ப முதல்ல தப்பு செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். தாய்மார்கள் ரொம்ப கவனிச்சுக்கணும். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தயவு செய்து கண்காணிங்க. நீங்க கண்காணிக்காம விட்டுட்டீங்கன்னா அளவு கடந்து போன பிறகு, பிரச்சனைக்கான பிறகு நீங்க சண்டை போட்டு கத்தி என்ன செஞ்சு எந்த பயனும் இல்லை. ஸ்ட்ரெஸ் வந்து, நோய் வந்து, கோவம் வந்து, எரிச்சல் வந்து, எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கை தலைகீழா போயிருச்சு. நான் தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு உள்ள மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளை உருவாக்குறது தான். நம்ம சம்பாதிக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாம் அதுக்குத்தான். குழந்தைகளை நடுரோடுகளில் விட்டுறக்கூடாது. குழந்தைகளை அப்படியே கண்டுகொள்ளாம விட்டுட்டோம்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது எத்தனை குழந்தைகள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் 8வது 9வது 10வது 12வது தெரியல. ஏன் கண்காணிப்பது இல்லை? குழந்தைகளை கண்காணிங்க. 12 வயதுக்குள்ள நல்ல கண்காணிங்க. குழந்தைகளை நேரம் கொடுங்க, கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் என் புள்ள 9வது படிக்கிறாங்க, பெண் குழந்தை. 2வது பெண் குழந்தை, எனக்கு 6வது, 3வது பையன். என் பிள்ளைய வந்தோட நான் கேட்பேன், எப்ப நான் வீட்டில் இருக்கணும் கேட்பேன், ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே. அப்புறம் நான் என்ன செய்வேன், பிள்ளையோட விளையாடுவேன். த்ரோபால் விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், உட்காந்து விளையாட ஆரம்பிப்போம். விளையாட ஆரம்பிச்சோடனே என் பெண் குழந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நண்பர் இப்படி சொன்னிச்சு, இந்த பிள்ளை இப்படி சொன்னிச்சு, டீச்சர் இப்படி சொன்னாங்க. எப்ப நாம இன்வால்வ் ஆகிறோமோ அப்பதான் குழந்தைங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு குழந்தைங்க ஷேர் பண்றதே இல்ல. இன்னொரு கடினமான விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு உள்ள உளவியல், பெண் குழந்தைகளுக்கும் அம்மாக்களுக்கும் இன்னைக்கு ஒத்து வரவே மாட்டேங்குது. குடும்பங்கள்ல பெரிய சண்டை. அம்மாவுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒத்து வரல. அத்தாவுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இணைப்பு பந்தமே இல்ல. அத்தா இங்கிட்டு வந்தாருன்னா பையன் அங்கிட்டு ஓடிடுறான், வரவே மாட்டேங்கிறான் பக்கத்துல. இணைப்பந்தம் குறைஞ்சு போச்சு. பக்கத்துல உட்கார்றது இல்ல, பேசுறது. அதனால சொல்றேன், முத்தம் கொடுங்க, டெய்லி முத்தம் கொடுங்க, டெய்லி தோல் மேல கை போடுங்க, ஒரு வாய் ஊட்டி விடுங்க. நான் வீட்டுக்கு போனா எங்க அத்தா எனக்கு இன்னும் ஊட்டி விடுவார்.
சில நேரங்கள் நான் படுத்திருப்பேன், எங்க அத்தா வந்து என் காலை அமுக்கிக்கிட்டு இருப்பார் பக்கத்துல உட்காந்து, அத்தா இந்த ஊர்த்தா போயிட்டு வந்தேன்னு காலை அமுக்குவார். நான் வேணான்னு சொல்லுவேன், கேட்க மாட்டார். எங்க அத்தா என் காலை அமுக்கிறத பார்த்து எனக்கு பெரிய, அதாவது அமுக்க கூடாது, நான் அன்பின் காரணமா எனக்கு காலை பிடிப்பாங்க, வேணும்னு சும்மா நானும் எங்க அத்தா காலை பிடிச்சி விடுவேன் அன்பின் காரணமா. இதை பார்த்துட்டு என் 3 பிள்ளைங்களும் எங்க அத்தாவுடைய எங்க அம்மாவுடைய காலை அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. என் 3 பிள்ளைங்களுமே எப்பயுமே எங்க அத்தாவுடைய எங்க அம்மா பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. காலை அமுக்குவாங்க, பக்கத்துல உட்காருவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. இந்த வாழ்க்கை முறை இப்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்பங்கள்ல குறையுது, குடும்பங்கள்ல குறையுது. தயவு செய்து குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க. 12 வயசு வரை, 13 வயசுல இருந்து 12 வயசு வரை தான் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பாங்க. உங்க மேல ஒரு பயம் இருக்கும், மரியாதை இருக்கும். டீனேஜ் 13 ஏஜ் வந்துச்சு, 13, 13, 14, 15, 16, 17, 18, 19, இந்த 7 வருஷம் ஆச்சா. இது வந்து சுதந்திரத்தின் உச்சம். ஆண் குழந்தைகளுக்கும் சரி, பெண் குழந்தைகளுக்கும் சரி, பயாலஜிக்கலி அவங்க உடல் மாறும், அவங்க சிந்தனைகள் மாறும், அவங்க அறிவு மாறும், எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஏஜ்ல உங்களால திருத்த முடியாது. அந்த ஏஜ்ல குழந்தைகள்கிட்ட அசிய நண்பர்களாக இருங்க, நண்பர்களாக இருங்க, நல்ல நண்பர்களாக குழந்தைகளோட இருங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க, பேசுங்க, அவங்களுக்கு தொழுகையின் பக்கம் ஏவுங்க, குரான் ஓத சொல்லுங்க. நான் குரான் ஓதுறேன், நீயும் குரான் ஓதுங்கன்னு சொல்லுங்க. இப்ப இந்த லீவ்ல என் குழந்தைகளுக்கு கொடுத்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா, சூரத்துல் யாசீன், சூரத்துல் வாக்கியா, சூரத் தபாரக் அல்லது அம்மஜூஸ், இந்த நாளையுமே என் 2 குழந்தைகளுமே ஒரு டைரியை போட்டு குரானை பார்த்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத சொல்லியிருக்கேன். இதான் அவங்க டார்கெட். அந்த நேற்று என் குழந்தை சொல்றாங்க, தான் நீங்க சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா எழுத எழுத எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது, சந்தோஷமா இருக்கு. எனக்கு கண்ட டிவிகளை நம்ம ஒர்க் கொடுக்கணும், ஆப்ஷன் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. என் புள்ள சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என் புள்ள சரி சொல்லக்கூடாது. அந்த குழந்தைங்க இதை செய், நீ இப்படி செய், இதை மாதிரி செய், நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க, அறிவு சார்ந்து வளருவாங்க. இந்த புத்தகம் படிச்சு எனக்கு நீ இதை பத்தி கருத்து சொல்லணும், நாளைக்கு நான் வருவேன் இந்த புத்தகத்தை எனக்கு படிச்சு சொல்லணும். ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு தான். நாளை கழிச்சு போனோடனே என் புள்ள அந்த புத்தகத்தை பத்தி எழுதி எனக்கு சொல்லுவாங்க, இந்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்படித்தான் குழந்தைகளை நாங்க உருவாக்கணும். இப்படி உருவாக்க தான் அந்த குழந்தைங்க சமுதாயத்தினுடைய தலைவர்களாக மாறுவாங்க. அப்படி நம்ம உருவாக்குறோமா? ஒன்று பெரும் பேரின்பம், அந்த குழந்தைங்க மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோன்னு அப்படியே கண்மூடித்தனமான அன்பு வச்சிடறோம், இல்லைன்னா கண்டுகொள்ளாம விட்டுறோம். எப்படி நாசமா போனக்கண்ணா? இது ரெண்டுமே கூடாது. கவனமாக இருக்கணும், குழந்தைகள்கிட்ட கவனமாக இருக்கணும். 13 வயசுல இருந்து 19 வயசு வரையும் தயவு செய்து குழந்தைகள்கிட்ட நல்ல நண்பர்களாக இருங்க. 20 வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுக்கிற வரைக்கும் நல்ல அட்வைசராக இருங்க, நல்ல ஆலோசகர்களாக இருங்க, நல்ல ஆலோசனை சொல்லுங்க. கஷ்டப்படுத்தாதீங்க குழந்தைகளை. இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, நல்லா இருக்கும், இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, ஆலோசனை சொல்லுங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க அது வரைக்கும் சரியா வளர்த்துட்டீங்கன்னா அந்த குழந்தை பிற்காலத்துல சிறப்பா வருவாங்க, மூத்தவங்களை மதிப்பாங்க. முன்னோர்களை மதித்தவர்கள் மட்டும்தான் முன்னேறியதாக வரலாறு இருக்கு. குழந்தைகளை முன்னோர்களை மதிக்காம வளர்த்துட்டீங்கன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறிதான், பெரிய அழுத்தம் தான், வாழ்க்கை கசந்து போகும், வாழ்க்கை நரகத்தினுடைய வாசலா மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால 4வது ஒரு பெண் சமூகத்தினுடைய கடமை குழந்தைகளை வலிமையான ஈமான் உள்ள, ஒழுக்கமான வாழ்வியல் உள்ள, நல்ல படிப்பறிவு உள்ள, நல்ல கல்வியை கொடுங்க. என்ன கொடுக்குறீங்களோ இல்லையே கல்வியை கொடுங்க. மார்க்க கல்வியும் சரி, உலக கல்வியும் சரி, கல்வியை கொடுங்க. 4வது சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்குங்க. இது 4வது பொறுப்பு. உங்களுடைய 5வது பொறுப்பு என்னன்னா, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இந்த ஊர்வாசிகள், இந்த மஹல்லா வாசிகள், நம் பிறந்த மண், இதை எப்படி டெவலப் பண்ணாலும் பெண்கள் யோசிக்கணும். இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் நீங்க நம்ம ஊர்ல கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை வீடுகளுக்கு நாங்க போயிருக்கிறோம், எத்தனை ஏழையான வீடுகளை பார்த்துருக்கிறோம், இதனை கவனிக்கணும். இப்ப நம்ம ஊர்ல நல்ல அழகான ஒரு பெண்கள் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும். பெண்கள் நிஸ்வானோட சேர்ந்த திறன் மேம்பாட்டு மையத்தை உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கெட் அப்படி ஒரு பெருசா ஒண்ணு இல்ல, உங்க ஊர்ல அதை நீங்க உருவாக்கலாம். ஏன்னா ஆண்கள் வெளியூர்ல இருந்தாலும் பெண்கள் இங்க தான் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 150-200 பெண்கள் இருப்பீங்க. அப்ப என்ன செய்யணும்? நிஸ்வானோட இணைந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை உருவாக்கணும். மாஷா அல்லாஹ் தலைவர் நல்ல தலைவரா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, நல்ல அஜரத்து கிடைச்சிருக்காங்க, இளம் அஜரத், நல்ல மனிதர். அவரை ட்ரெயின் பண்ணி அவர் மூலமாகவே இங்க எப்படி உருவாக்கலாம், இங்க எப்படி நல்ல ஒரு சிறந்த பெண் கல்வி நிறுவனத்தை உருவாக்கலாம். அதுக்கு பேர் நாங்க சொல்றோம் ஹோம் சயின்ஸ் நிஸ்வான்னு சொல்றோம், இஸ்லாமிக் ஹோம் சயின்ஸ்.
இஸ்லாமிக் ஹோம் சயின்ஸ், மனையியல் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி நிஸ்வானோட இணைந்த ஒரு பாடத்திட்டத்தை பெண்களுக்கு உருவாக்குறோம். அதுல சத்துணவு சார்ந்த பாடத்திட்டம், நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது. சரியா எஜுகேஷன் இருக்கும், இஸ்லாமிக் நியூட்ரிஷனும் இருக்கும். இரண்டாவது மிக முக்கியமாக ஒன்று பாடத்திட்டம் கொடுக்கிறோம், இஸ்லாமிக் ஃபேமிலி டெவலப்மெண்ட். குடும்பவியல் மேம்பாடை எப்படி கட்டமைக்கணும், ஒரு கணவனுடைய உறவு முறை எப்படி, கணவன் மனைவி உறவு முறை எப்படி இருக்கணும், உறவுகளை எப்படி பேண வாழணும், குழந்தைகள் இப்ப நான் எதெல்லாம் சொல்றணும் இதெல்லாம் பாடமாக இருக்கும். இது இரண்டாவது பாடத்திட்டம். மூணாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், பெண்கள் மனிதவள மேம்பாடாக எப்படி மாற்றணும், மனிதவள மேம்பாடாக எப்படி பெண்களை உருவாக்கணும். நாலாவது இஸ்லாமிக் நாலேஜ் டெவலப்மெண்ட். இப்படின்னு சில பாடங்களை கொடுத்து அந்த பெண்களை என்ன செய்யறோம், தமிழ்நாடு முழுக்க 13 இடங்கள்ல பெண்கள் கல்லூரி உருவாக்கும். சும்மா ஒரு 100-150 பேர் போதும். அழகான முறையில ப்ரொஃபஷனலா நீட்டா எல்லாரும் தங்கி படிக்கிற மாதிரி அழகான ஒரு மதரசா செட்டப்ல உருவாக்கி, காலையில ஒரு 4 மணி நேரம் ஷரியா எஜுகேஷன், மதியம் திரும்பி அகாடமிக் எஜுகேஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். இது ஒரு மாடலா இங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா, வழுதூர்ல பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் இந்த மீட்டிங்கினுடைய அடிப்படை கோரா நான் நினைக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டு பெண்களையும் உள்ள கொண்டு வாங்க. வயதான மக்களுக்கு ஒரு வகுப்பு கொண்டு வாங்க, குடும்ப பெண்களுக்கு ஒரு வகுப்பு கொண்டாங்க, வாலிப பெண்களுக்கு ஒரு வகுப்பு கொடுங்க. இப்படி கல்வியின் மூலமாக ஒரு சமூகம், யார் காலங்களை வீணடிக்கிறார்களோ, யார் நேரங்களை வீணடிக்கிறார்களோ, யார் கரெக்டான சிந்தனைகளை விளங்கிக் கொள்ளாம மனம் போன போக்கில் வாழ்றாங்களோ அவங்க கைசேதமான மக்கள் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். அதனால இந்த ஊருக்கு வந்தோம், மாஷா அல்லாஹ், ஒரு சிறந்த மக்கள், நல்ல மக்கள் இங்க இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்ல ஊர் தலைவருடைய பொறுப்புல நல்ல ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு அமைக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் பெண்களுக்கு என்ன செய்யலாம், வாலிபர்களுக்கு என்ன செய்யலாம், வேலை வாய்ப்புகளுக்கு என்ன செய்யலாம், கல்விக்கு என்ன செய்யலாம். நிச்சயமாக இங்க இருக்கிற மதியம் பேசின பிறகு நிறைய இங்க உள்ள வாலிபர்கள் ஆசைகளா இருக்காங்க. எங்க ஊரை டெவலப் பண்ணணும், உருவாக்கணும், மேம்படுத்தணும். எல்லாருமே தாய்மார்கள், அது உங்களுக்கும் கடமை இருக்குது, உங்களுக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்குது. ஆண்கள் மட்டும் சமூகத்தை கட்டமைக்க முடியாது, பெண்களும் சேர்ந்துதான் கட்டமைக்கணும். அதை விளைஞ்சுங்க, வாழ்க்கையில ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா சில 4 தன்மைகளை வாழ்க்கையில உருவாக்குங்க. எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று, வாழ்க்கையில எப்பயுமே எல்லாத்திட்டையும் அன்பாக இருங்க, அதிகாரமா இருக்காதீங்க. அன்பை கொண்டுதான் ஜெயிக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டு, அடக்குமுறையை கொண்டு, அடுத்தவர்களை குறை சொல்வதை கொண்டு ஜெயிக்க முடியாது. அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால நம்ம போயிட்டு ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. போகாதீங்க, யாருடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. ஒருத்தர் தப்பு செய்யறாரா, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அவரை போதி மக்கள்கிட்ட பேசி, அவரை கஷ்டப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவரை போய் பரப்பி முசாஃபகா பண்ணாங்க. நபி கேட்டாங்க, உங்க தம்பி நல்லா இருக்காரா, ஹாலித் இப்னு வலீத் நல்லா இருக்காரான்னு கேட்டாங்க. அண்ணே சொன்னாரு, நல்லா இருக்காரு யா ரசூலல்லாஹ். ஏன் அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் நல்லது தானே சொல்றேன், அவர் ஒரு பெரிய அறிவாளி தானே, அவர் ஏன் என்னை விளங்க மாட்டேங்கிறாரு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யார் தெரியுமா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, ஹந்தக்ல வந்தது எதிரியாக, எதிரியாக மட்டுமல்ல ரசூலை கொலை செய்யணும்னு உறுதி எடுத்தவர். நபி கேட்டாங்க, அவர் நல்லா இருக்காரா, அவர் உடம்பு நல்லா இருக்குதா, அவர் ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார், அவரை பார்த்தீங்கன்னா நான் கேட்டதா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனார், வலீத் இப்னு வலீத் தம்பியுடைய கையை பிடிச்சி சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டாங்க, உங்களுக்காக துவா செஞ்சாங்க, இவ்வளவு பெரிய அறிவாளி என்னை புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னோடனே ஹாலித் இப்னு வலீத்ல எந்திரிச்சு அழுதாங்க. நபி என்ன கேட்டாங்களா, ஆமா உங்களை தான் கேட்டாங்க. அப்படியே வெளியே ஒடியாந்தார், யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ். வந்தாரு, நபியுடைய கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களுடைய குறைகளை மன்னிச்சிருங்க, மக்களுடைய குற்றங்களை மன்னிச்சிருங்க. குறைகளையும் குற்றங்களையும் பேச ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில ஒற்றுமையும் வராது, இரக்கமும் வராது, அன்பு வராது, வளர்ச்சியும் வராது.
இப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறத போல மனிதர்களை மன்னிச்சிடுங்க. குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்றேன். 4வது, எப்பயுமே சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக வாழுங்க. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இருப்பேன், எனக்கு துண்டு போத்துவாங்களா, என்னைய பேர் சொல்லுவாங்களா, என்னைய முன்னாடி பேச சொல்லுவாங்களா, அப்படி நினைக்க கூடாது. என் கடமையை நான் செய்யறேன், அந்த கடமைக்கான கூலி அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான். நிச்சயமாக இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், யார் ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அந்த கடுகுக்கான அந்த நன்மைக்கான கூலி கொடுக்கப்படாமல் இருக்கப்படவே படாது, கொடுக்கப்பட்டே தீரும். நம்ம தான் புலம்பிக்கிறோம், மக்கள் என்னை பார்க்கல, மக்கள் என்னை கேட்கல, மக்கள் என்ன கேர் பண்ணல, நினைக்கவே கூடாது. ஏன் வேலை சொல்றது, ஏன் வேலை செய்யறது, ஏன் வேலை எத்தி வைக்கிறது, வர்றது வராதது, நடக்கிறது நடக்காதது அல்லாஹ் கையில இருக்கு, நம்ம கையில இல்ல. அப்படி நினைக்க ஆரம்பிச்சா வெக்ஸ் ஆயிருவோம், கோபம் வரும், எரிச்சல் வரும். இது என்னடா இப்படி இருக்காங்க மக்கள், இவங்க சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஷைத்தான் அப்படித்தான். சில நேரங்கள்ல ஷைத்தான் மனிதனுக்கு பெருமையை கொடுத்து நரகத்துக்கு கொண்டு போயிருவான், சில நேரங்கள்ல மனிதனுக்கு வெறுமையை கொடுத்து நரகத்துக்கு கொண்டு போயிருவான். அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நம்ம ஊர்களில் செய்து, வாலிபர்கள், இங்க இருக்கக்கூடிய புரவலர்கள், செல்வந்தர்கள், பள்ளியினுடைய முக்கியஸ்தர்கள், இமாம்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முன்மாதிரியாக உருவாக்குங்க. உங்களுக்காக நம்ம துவா செய்கிறோம், எனக்காக நீங்க துவா செய்யுங்க. எல்லா நிலையிலும் ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்குதோ, தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. آمين. بسم الله الرحمن الرحيم. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. عليكم السلام. إن شاء الله இஷா தொழுகை சரியாக 8 மணி அளவில் நடைபெறும்.